ஹாய் ஹலோ இன்னைக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு இதில் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை நான் அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நீங்கள் இதை நல்லா கிண்டி விடணும். கருக விட்டுறாதீங்க. கருக விடாமல் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா கிண்டி விட்ட பிறகு இதில் சாஸஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலாஸ்லாம் கொஞ்சம் அந்த சோயாவும் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் ஆகுறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆக விட்டுருங்க. மிக்ஸ் ஆன பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கரைச்சி எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு திக் கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். ஸோ இந்த கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது லைட்டாக ஒரு 2 கொதி அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் இதில் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா காலிஃப்ளவர் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இது காலிஃப்ளவர் நம்ம வெறுதாகவும் சாப்பிட்லாம். பட் இது கொஞ்சம் நமக்கு ஏதாவது க்ரீமியாக கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ காலிஃப்ளவர் மஞ்சூரியனை இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அதாவது லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி காலிஃப்ளவர் ஆட் பண்ணோன்னே நமக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.